ஒரு பிளம்பர், எலக்ட்ரிக்கல், கட்டட வேலை, காங்கிரீட்டு, இன்னும் என்னென்ன வேலையே போயிருக்கிறாருங்க சார். அவர் போகாத கூலி வேலையே கிடையாது. என்ன படிச்சிருக்காப்ல? 9th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கிறாருங்க சார். 9th முடிச்சுட்டு ஐடிஐ பண்றாங்க. ஐடி ஓகே பண்ணிருக்காரு. ஓகே. ஆமாம் சார், நான் 9th முடிச்சேன்னா 9th வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டேன். அப்பா வந்து ரொம்ப இது பண்ணி வீட்டை விட்டு அடிச்சு அடிக்கடி துரத்துருவார் என்ன. அதனால் படிக்க முடியல, ஸ்கூல் போகாமல் ஒரு 3 வருஷம் ஃபைலு. அதுக்கப்புறமா இவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக லவ் மேரேஜ். நாங்கள் ஒரு 8 வருஷம் லவ் பண்ணோம். அவங்க வீட்டில் யாரும் ஒத்துக்கல, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் படித்தேன். அதுக்கப்புறமும் பொண்ணு கேட்டேன், தரல. அப்புறம் பல இதெல்லாம் மீறி அவங்க கல்யாணம் பண்ணிக்காத, நீ நல்லா இருக்க மாட்டேன், சரி வராத நம்ம ஃபேமிலிக்கெலாம் சொல்லி ரொம்ப எதிர்ப்பு மீறி எங்கள் வீட்டில் எதிர்ப்பு. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு என்னால் போக முடியல. ஏன்னா அந்த வேலை பார்த்தீங்கன்னா மாதம் 6000 7 இந்த மாதிரி தான் சம்பளம் தராங்க. அதனால நான் கிடைக்கல, எல்லா வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். விவசாயம் பார்த்துருங்க சார், நாத்தடிக்கிறது, அண்டை வெட்டுறது, இந்த ரோடு தார் ரோடு போகிறாங்களே, ரோட்டோரமாக படுத்திட்டு அவங்க கூட அந்த வேலை செஞ்சுருக்கேன். பில்டிங் கல் மண்ணெலாம் ஏற்றுவேன். அப்புறம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி, சக்கராலைக்கு கொக்கி மாட்டோம்ல, கரும்பு வரும், அதெல்லாம் கொக்கி மாட்டி அரைக்கிற இடத்துக்கு அமுச்சு விடுவோம். நாளைக்கு வந்து மினிமம் 2 வேலை பார்த்துருவோம் சார். கம்பெனிக்கு போவேன், காலையில் 8 to சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்பேன் சார். எந்திரிச்சு வீட்டில் தண்ணி பிடிக்கணும், ஏன்னா தண்ணி பக்கத்தில் இல்லை. ரீசெண்டாக இப்போ தான் எடுத்தோம். தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நான் வேலை கிளம்பிவிடுவேன். 8 மணிக்கு சாப்பாடு அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க. எடுத்து நான் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்தோடனே லோக்கலில் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இந்த வீடு ஷிஃப்டிங் ஒர்க் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இல்லை சிமெண்ட் மூட்டை வந்து அன்லோடிங் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பல்க் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரி உள்ள பல்க் என்ட்ரியில். அதில் தான் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாம்பர் க்ளீன் பண்ணுறது, ட்ரைனிங் க்ளீன் பண்ணுறதுலாம். அதுக்கு வந்து அந்த டைமில் போய்டுவோம் சார். 1000 to 1200 கிடைக்கும் சார். அது ரெகுலர் இல்லை, சீசனுக்கு தகுந்த மாதிரி 2-3 வேலை பார்த்தோம் அவ்வளோதான் சார். ஏன்னா கம்பெனியில் 450 ரூபா தான் ஷிஃப்ட்டுக்கு சம்பளம். ஆனால் நான் ரெகுலராக இந்த எல்லா வேலைக்கும் என்னால் போக முடியாது. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 8 to 10 நாள் நான் இந்த எல்லா வேலைக்கும் ஒரு 3 வேலைக்கு 2 வேலைக்கு நான் போயிடுவேன். ஏன்னா நான் இஎம்ஐ கட்டுறேன், லோன் இருக்குது, அது போக வீட்டு செலவு இருக்குது. பையனை வந்து ப்ரைவேட்டில் தான் போட்டிருந்தேன், அது படிக்க வைக்க முடியாதனால இப்போ திரும்ப கவர்மெண்ட்டில் போட்டேன். டிவி எங்கள் வீட்டில் 12 வருஷமாக டிவியே கிடையாது. என் ஒய்ஃபு கொஞ்சம் எல்லாமே இருந்தா, என்கிட்ட வந்து இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்போ ரீசெண்டாக டிவி போட்டு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் வாங்கி வச்சேன் சார். அதுக்காகவே ஓடிட்டுருக்கிறேன். இந்த வேலை செய்ய பிடிக்கல, ஆனால் நான் செய்கிறேன். ஃபேக்ட்ரியில் தான் சார், இந்த சாம்பர் கிளீனிங் ஒர்க் தான் சார். மழை டைமில் மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே ட்ரைனேஜ்லாம் நிறையா இருக்கும். டாய்லெட் பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் போயிட்டு இந்த தூசு எல்லாம் அடைச்சிக்கும். அந்த ட்ரைனேஜ் இறங்கி க்ளீன் பண்ணோம். உள்ளே இறங்கணும் சார். இவ்வளோ ஆழம் இருக்கும். ரேக்கு கொடுத்துருவாங்க, கம்ஃபர்ட் கொடுப்பாங்க. நம்ம மேலே இல்லை ரேக்கால் அள்ளி மேலே தூக்கி போடணும். அதில் ஆணி தான் அடிச்சிருக்கோம், வெல்டிங் பண்ணி வராது மோஸ்ட்லி. அப்போ என்ன ஒன்று, அது கழண்டுட்டு ஒரு சில நேரத்தில் உள்ளே விழுந்துடும். அப்போ வந்து உள்ளே இறங்கி தான் ஆகணும், மேலேருந்து எடுக்க முடியாது கையை. நீங்கள் சொல்லி செப்டிக் டேங்க் உள்ளே இறங்கியா? இல்லை சார், ட்ரைனேஜில் செப்டிக் டேங்க் உள்ளே இறங்கி எப்படின்னா அந்த இதில் இருக்கிறது அது ரொம்ப நாள் கைவிடப்பட்டதாக இருக்கும், ரொம்ப வருஷமாக கிடக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக்ட்ரியில் திரும்ப அதை வந்து ரீயூஸ் கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒரு டீமாக ஒரு 5 பேர் 6 பேர் உள்ளே இறங்கி மாற்றி அள்ளி கொடுத்து. ஆமாம், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தீக்குச்சி மாதிரி கொளுத்தி போட்டுருவோம். உள்ளே போட்ட உடனே லைட்டாக ஃபயர் ஆகிட்டு அது ஏதாவது விஷவாக இருந்தால் இதாகிடுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி அள்ளி தான் சார் ஆகணும். அந்த இடத்துல மிஷின்லாம் கொண்டு விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் ரொம்ப ஒரு க்ளோஸில் இருக்கும்.